ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடைக்கு என்னை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே பக்கத்தில் பாண்டியனர்லேருந்து தான் வந்திருக்காங்க. உங்கள் சார்பாக அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறேன். அம்மா, உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு அளவு உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு எடுத்து உங்களுக்கு ஒரு சட்டை நான் தைக்க போகிறேன். நான் தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் எப்படி தைக்கிறேன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா, நிறைய சட்டை போட்டிருப்பீங்க. நான் தைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்னை பார்க்க வந்ததுனால என்னோட சின்ன அன்பளிப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நான் சேலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சட்டையை நான் உங்களுக்கு இப்போ தச்சு தரேன். தச்சு நீங்க போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. சரியா? சரி, உங்களுக்கு நான் இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அதாவது இவங்களுக்கு வந்து சட்டை எப்பயும் நார்மலாக தைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அந்த பாட்டி சட்டை தப்பு கிராஸ் இல்லாமல் தப்போம் இல்லையா, அது மாதிரி சிம்பிளாக சட்டை தைக்க போகிறேன். அதுதான் அவங்க போடுவாங்களாம். அது மாதிரி நான் தச்சு கொடுக்குறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு இப்படி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். உங்களுக்கு நான் அளவு எடுக்கட்டுமா? திரும்பிக்கோங்க. இப்போ நான் எல்லாருமே வழக்கமாக உங்களுக்கு ஷோல்டர் அளவு எடுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கழுத்து கொஞ்சம் ஒடுக்கமாக தான் போடுவாங்க இல்லையா, அதனால் ஷோல்டர் அளவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஷோல்டர் 14. காய் தூக்கிக்கோங்க. சட்டை லூஸாக தான் போடுவீங்களா? லூஸாகவே இருக்கட்டுமா? சரி, நான் 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கு 40 இன்ச்சுக்குள்ள கிடையாது, நான் நல்லா ஃப்ரீயாக எடுத்திருக்கேன். 40. இடுப்பு வந்து 38 இன்ச்சு. 38. உயரம் நல்லா இறக்கமாக போடுவீங்களா? சரி சரி. உயரம் ஒரு 17 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா ஃபுல்லாக சட்டை மாதிரி போடுறாங்க இல்லையா, ஃபுல்லாக இறக்கம் 17 இன்ச்சு வரைக்கும் போடுறேன். உயரம் 17 இன்ச்சு. ஸ்லீவ் இதில் உள்ள அளவு வச்சுட்டோமா? இதே மாதிரி லூஸாகவே இருக்கட்டுமா? 8 இன்ச்சு உயரம், 15 சுற்றளவு. இதில் 9 இருக்கு. சரி, 9 இன்ச்சு இறக்கமாக இருக்கட்டும். 15. கழுத்து இறக்கம் வந்து அவங்க வந்து கம்மியாக தான் போடுறாங்க. அதனால் ஒரு 3 இன்ச்சு இறக்கம் இருந்தால் போதும். ஏன்னா அந்தளவு க்ளோஸாக தான் போடுவாங்க இல்லையா. ஒரு 3 இன்ச்சு மட்டும் நான் இறக்க வைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பயும் போல ஒரு 6 இன்ச்சு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அளவு எடுத்துட்டு நான் தச்சுட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நம்ம கட்டிங் போவோம் ஃபர்ஸ்ட். வாங்க போகலாம். இப்போ இந்த பாட்டிக்கு நம்ம வந்து அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, சாதாரண வெறும் அந்த கிராஸ்லாம் இல்லாமல் வெறும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சிங்கிள் டாட்டு மட்டும் பிடிக்க போகிறோம். அந்த மாதிரி சட்டை தைக்க போகிறோம். அதாவது பாட்டி சட்டை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது தைக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஃபுல் இறக்கம் அளவு எடுத்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நான் பேக் மட்டும் எடுக்கிறேன். பேக் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு நீங்கள் வெட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நம்ம எப்பயும் மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அது விட்டுக்கோங்க. அவங்களுக்கு நம்ம வந்து 17 இன்ச்சு எடுத்துருந்தோம். அதாவது நல்லா ஃபுல் இறக்கம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, 17 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அவங்களுக்கு கழுத்து வந்து 3 இன்ச்சு போதும். 3.5 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவாங்க இல்லையா, 3.5 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு கழுத்து இறக்கம் வந்து ஒரு 3.5லேருந்து 4க்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவங்க இறக்கம் விரும்ப மாட்டாங்க. இது நம்ம ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு. இல்லை இன்னும் க்ளோஸாக போட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஃபுல் க்ளோஸில் போட்டுக்கலாம். இவங்களுக்கு ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். ரேடியலாக 3 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு சேர்த்து போட்டுக்கலாம். அவங்களுக்கு பாடி சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம்? 40 எடுத்துருக்கோமா? 40னா எவ்வளோ வரணும்? பாதி. பாதி வந்து 20, அதில் பாதி 10. 4 போட்டிருக்கோம் இல்லையா, 10. இது வந்து ரெடி அளவு. இது நம்ம உள்ள கிளாத்து விடுறதுக்காண்டி எவ்வளோ துணி வேணுமோ அந்த மேலே விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆம்கோல் அளவில் எடுக்கிறோம் இல்லையா, 13லேருந்து நம்ம 8 இன்ச்சு எல்லாத்துக்கும் எடுப்போம் இல்லையா. இவங்களுக்கு 40 இன்ச்சு இருக்குது. அப்படிங்கும்போது பெரியவங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு உடம்பு தளர்வாக இருக்கிறனால கையெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்படிங்கும்போது அந்த ஆம்கோல் கம்மியாக தான் வரும். 40னா நம்ம இதில் வந்து 13.5க்கு 7.5 தானே எடுப்போம். இவங்களுக்கு அப்படி எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இடத்துல குழி விழும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம எப்போ வைக்கிற அந்த 8 இன்ச்சே போதுமானது தான். 8 இன்ச்சே போதுமானது தான்.
நான் பேக் வெட்டுறேன். அதிலே ஃப்ரண்ட்டும் சேர்த்து அதே மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதில் வந்து ஃப்ரண்ட் நம்ம ஊக்கு வைப்போம் இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பட்டி அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அங்கிட்டு வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம எதுவும் கிராஸ் ஒன்றும் பிடிக்கிறது போகிறதில்ல. ஏன்னா இதில் சப்போஸ் சில பேருக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு டாட் இந்த பிரின்சஸ் கட்டிங் மாதிரி போட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இவங்களுக்கு அதுவும் வேண்டாம், ஒரு சென்டரில் ஒரு டாட் மட்டும் போதும். அந்த சும்மா சாதாரண பசங்க சட்டை மாதிரி இருந்தால் போதும். அதனால் 2 ஒன்று போல் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து எல்லாருக்குமே நம்ம 6 இன்ச்சு தான் இறக்க வைப்போம் இல்லையா, அந்த 6 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்கிறோம். ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச் வரைக்கும் எம்மிங் பண்ணுற மாதிரி தான் 2 இன்ச் விடுவோம் இல்லையா, துணி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளோ? 15. 15னா நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கிளாத்து பத்தாது இல்லையா, 7.5 வச்சா தான் 15 வரும். அதுக்கு மேலே நமக்கு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆம்கோல் கரெக்டாக வரும். சரியா? அதனால் அதை கனெக்ட் பண்ணி எவ்வளோ ஜாயிண்ட் வேணுங்கிறத சேர்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆம்கோல் இங்கே எப்படி எடுக்கிறக்கும் அதில் உள்ள எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கை உயரம் எவ்வளோ? 9 இன்ச்சா? 9 இன்ச்சு உயரம். மூணு இன்ச்சு குறைச்சிக்கோங்க. ஆம்கோல் அளவு இதுலேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதே இது வந்து சாதாரணமாக கொஞ்சம் வயசு கம்மியானவங்களுக்கு இந்த சைஸ்னால் 1.5 இன்ச்சு நம்ம எடுக்கணும். ஆம்கோல் அளவு கூட வேணும். இவங்களுக்கு வந்து ஆம்கோல் அளவு அவ்வளோ அதிகமாக வராது. அதனால் 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். அவ்வளோதான். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ். இதில் வந்து ஸ்லீவ் ஒட்டு போடணும்னு நினச்சோம்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா போட்டுட்டு இந்த ஸ்லீவை குறுக்கில் எடுக்கலாம். ஆனால் குறுக்கில் போட்டோம்னா சீக்கிரம் வந்து அந்த வேர்வை தண்ணி பட்டு கிழிஞ்சிரும். அதாவது இந்த பக்கம் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஜாயிண்ட் வராமல் இருக்கும், ஆனால் வந்து சீக்கிரம் பிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த ஒரே நெட்டு வாக்கில் போட்டுரு, ஜாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சில பேருக்கு குறுக்கில் போட்டால் பிடிக்கும், அந்த குறுக்கில் கோடு கூட வருமா, அந்த டிசைனுக்கு பிடிக்கும். இது நெக்குக்கும் பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து 1.25 மீட்டர் துணி எடுத்தால் தான் இந்த அளவுக்கு சட்டை தைக்க முடியும். இப்போ நான் 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். இந்த 1.25 மீட்டர் எடுத்தோம்னா தான் இவ்வளோ உயரம், அதாவது 17 இன்ச்சு உயரம் வச்சு ஸ்லீவ் 9 இன்ச்சு வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தைக்கலாமா? இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் அரை இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சு, மொத்தத்துக்கு 4 இன்ச்சு, அதாவது நம்ம தையல் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ நெக்கு நான் வெட்டிடுறேன்.
இவங்களுக்கு வந்து 17 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம் இல்லையா, மேலே தையலுக்கு பாதி விட்டுட்டு 17க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை கணக்கு பண்ணிவிட்டு மடித்து அடிச்சிருங்க. இதுக்கெல்லாம் வேண்டாம், அவங்க ஃப்ரீயாக இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நான் பேக் தைச்சிட்டு அப்படியே இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி, அதாவது அரை இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து மொத்தத்தில் 1 இன்ச்சு வந்துடணும் இந்த டாட். மற்றதில் 4 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, இதில் வந்து அரை இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவு இருக்குது, கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து அர்க்காத் பண்ணிக்கிட்டாங்கனால உங்களுக்கு கரெக்டாக தான் வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஷோல்டர் கனெக்ட் பண்ணி ஹைட் வந்து 17 இன்ச்சு. நம்ம டாட் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பிடிக்கிறோம்ல, அதை விட கூட ஒரு அரை இன்ச்சு. ஏன்னா இது வந்து 17 இன்ச்சு பிடிச்சிருக்கோம், அதனால கூட ஒரு இன்ச்சு சேர்த்து நான் பிடிச்சிருக்கேன். இப்போ நார்மல் ப்ளவுஸை நம்ம 4 இன்ச்சு பிடிப்போம்ல, இதில் வந்து கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கேன். பேக்கும் ஃப்ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாட் வந்து கொஞ்சம் நம்ம அரை இன்ச்சு பிடிச்சோம்னா தான் அந்த கிராஸ்க்கு வந்து அவங்களுக்கு லூஸ் கிடைக்கும். அதுலேயும் சில பேர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. கிராஸோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஸோட டாட் வந்து கூட கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள பிடிக்கிறோம் அவ்வளோக்குள்ள அந்த கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் பட்டி தைப்போம். ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பட்டி நமக்கு தெரியும்ல, நம்ம எப்பயும் தைப்போம்ல, அதே மாதிரி தான். சரி, ஒரு 2 இன்ச்சு பட்டிக்கு எடுத்துட்டு நம்ம எப்பயும் அதில் தப்போம்ல அது மாதிரி தைச்சிருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும். ஆப்போசிட்ல இவ்வளோ பெரிய துணி வேண்டாம், ஒரு 1.5-2 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். இந்த பட்டி ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். 3/4 இன்ச்சு அடித்து அப்படியே உள்ள கூட மடித்து தையல் போட்டுருங்க. அந்த நார்மல் ப்ளவுஸில் தைப்போம்ல அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டு தைச்சி முடிச்சிட்டோம்.
இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது சும்மா சாதாரண சட்டை தானே, நம்ம கரெக்டாக தான் இருக்கும், எதுவும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டும் மார்க் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு இன்ச்சு கிராஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லைன்னா இடுப்பை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு கூட தைச்சிக்கோங்க. இடுப்பு அளவு எவ்வளோ எடுத்திருந்தோம்? 38. 38. சரி, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கிறோம், தேவைன்னா பிரிச்சுக்கலாம். இவங்களுக்கும் நான் ரவுண்டு தையல் தான் போடுறேன். பெரியவங்கிறக்காண்டி இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு பண்ணாமல் இவங்களுக்கும் ரவுண்டு தையலே போட்டுருவோம். முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சர் காமிப்போம். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ இவங்களுக்கே நம்ம பட்டியெல்லாம் வச்சு அழகாக தைச்சிடலாம். அந்த பாயிண்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த பிரின்சஸ் கட்டிங் மாதிரி தைச்சிடலாம், நல்லாயிருக்கும். அது அவங்க விருப்பப்பட மாட்டாங்க, அதனால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம இங்கே ஜாயிண்ட்டு போடுறா சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வெட்டிட்டு அதில் ஜாயிண்ட்டு சேர்த்துக்கிறோம். சும்மா தையல் 2 தையல் போட்டுங்க. பொடி தையல் இருந்தால் 1 போதும், நார்மலாக ஆச்சுன்னா 2 தையல் போடுங்க, இல்லைன்னா துவைச்சோன்னா டர்ன்னு போயிடும். வாஷிங் மிஷினில் போட்டு இல்லை, தையல் போட்டால் அசிங்கமாக ஒட்டு போட்டு தெரியும். இது வந்து நம்ம இப்படியே அதுக்கு தான் உள்ளே 2 தையல் போட்டுட்டு வெளியில் அயன் பண்ணிட்டோன்னா அந்த ஜாயிண்ட் ஓரளவுக்கு தெரியாது. அதுக்கு தான் 2 தையல் போடுறோம். இல்லை வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு பரட்டி கல்லில் 4 துவைச்சுன்னா டர்ன்னு கிழிஞ்சிரும்ல. சரி, இப்போ எம்மிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, இல்லை தையல் போடுறனாலும் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம எம்மிங் தான் பண்ணணும். பெரியவங்க தானே சும்மா தையல் போட்டுக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் எம்மிங் பண்ணி மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி அதே மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிக்கணும். ஒம்பது இன்ச்சு கை எடுத்துருந்தோம் இல்லையா, அது போக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே மடித்து சும்மா ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எம்மிங் பண்ணக்கப்புறம் அதை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 2 ஒன்றா போட்டு சைஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஷேப் எடுக்கணுமா ஃப்ரண்ட்ல?
ஆமாம், கண்டிப்பாக எடுக்கணும். இவங்களுக்கு ரொம்ப எடுக்கணும். அதாவது கிராஸ் வச்சு தைச்சிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், பாடி பீஸ்லேயும் அந்த குடஞ்சி எடுக்கணும், இதுலேயும் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு தளர்வாக இருக்கும்போது கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி இருப்பாங்களா, அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடுத்தால் தான் அங்கே லூஸ் வராமல் இருக்கும். இவங்க ஃப்ரீயாக போடுறதுனால அது நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்க ஃப்ரீயாக தான் போடுவாங்க, நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக தைச்சி கொடுத்தா கண்டிப்பாக போடுவாங்க. அதை அவங்க கேட்குறதுக்கு கேட்க மாட்டாங்க. நம்மளா ஒரு டைம் இப்படி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். கை சுற்றளவு எவ்வளோ? 15. 15 தானே? இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். ஆம்கோல் 2 ஒன்று இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க பெரியவங்க தானே, நம்ம மற்றவங்க யாருக்குமே ஃப்ரண்ட்டில் குடைய மாட்டோம் இல்லையா. இப்போ இவங்களுக்கு உள்பக்கம் கொஞ்சம் லைட்டாக குடையணுன்னா, அதாவது லூஸ் வேண்டாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லூஸ் இல்லாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக அந்த கீழே இருக்கும்ல அந்த ரவுண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அது எடுக்கலைனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வித்தியாசம் காமிக்கிறதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த இருக்குல்லையா, கரெக்டாக அந்த குழிக்கிட்ட அந்த ஆம்கோல் கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா அந்த இடம் லூஸ் இல்லாமல் இருக்கும். ஜாயிண்ட் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜாயிண்ட் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க.
முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம கழுத்து அட்டாச் பண்ணி விட்ருவோம். அதாவது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. துணி கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஃபுல்லாக கிராஸில் எடுத்து ஒட்டு போட்டுக்கோங்க. நம்ம கழுத்து வந்து சாதாரண ஹெம்மிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். இப்போ நான் தச்ச அந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரண எந்த ஒரு கிராஸ் கட்டிங் எதுவுமே கிடையாது. சும்மா சாதாரண இதுதான். ஒரு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம டாட் பிடிப்போம்ல, அது வந்து கூட மற்றல வந்து நம்ம 4 இன்ச்சு பிடிப்போம். இது வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு கிராஸ் கரெக்டாக உட்காந்துக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிட்டாக போடணும்னு நினச்சோம்னா நம்ம அந்த பிரின்சஸ் கட்டிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஆம்கோல்ல இருந்து எடுத்து அந்த கீழே உள்ள டாட்டோட ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் அதாவது கிராஸ் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பெரியவங்கன்னு சொல்லும்போது அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, அது எதிர்பார்க்கல வேண்டாம் அப்படி சொல்கிறதுனால சாதாரண ஒரு ஃப்ரண்ட்டில் பேக்கில் டாட் மட்டும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு நான் எடுத்தால வந்து 40 இன்ச்சு தான். அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் அவங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த கொஞ்சம் ஃப்ரீயான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக தைக்கணும்னு நினச்சோம்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஆம்கோல் குடைவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பாடி பீஸில் ஆம்கோல் குடைவோம் இல்லையா, அது வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். அதாவது கொஞ்சம் ஃபிட்டாக போட்டாங்கன்னா, இல்லை வேண்டாம் ஃப்ரீயாக இருக்கட்டும் இப்படியே பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த தச்ச ப்ளவுஸ் அவங்க போட்டுட்டு வர்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்போம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கேட்போம், நீங்களும் கேளுங்க. வாங்கம்மா, உங்களுக்கு நான் தச்ச சட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்களுக்கு தச்சிருக்கேன். அதாவது இவங்க வந்து ஃப்ரீயாக போடுவாங்களே, ஃபிட்டாக போட மாட்டாங்க. ஃப்ரீயாக போடுறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் தச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுத்து கொடுத்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் கடைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயத்துல வாங்க. சரி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு மாடலோட பார்க்குறேன். பாய்.